நானும் நரேஷ்குமாரும் வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஜனாவை பாக்குறதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். அண்ட் வந்து குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்க தான் சாப்பிட போறோம். கரெக்டா நானு ஜனார்த்தனன் அண்ட் நரேஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா 10 years ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலா 10 yearsக்கு மேல இல்ல. அண்ட் ரொம்ப நாளா வந்து நாங்க பிளான் பண்ணோம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. பட் வந்து எங்களால எடுக்க முடியல. ஸோ இப்பதான் எங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு. போலாம். ஜனாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். என்னுடைய ஃபேவரட் 8 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 8 வருஷமாடா? 8 வருஷம் மேலே இருக்கு. ஆக்சுவலாக 1 ஸ்கூட்டி 3 idiots அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நான், நரேஷ்குமார், ஜனார்த்தனன் 3 பேரும் போயிருக்கோம். வெயிட் பண்ண வச்சுட்டான் பார்த்தியா? ஹாஸ்டலுக்கு வந்து இருக்குங்களா? வெயிட் பண்ண வச்சுட்டாப்ல. கால் கடைக்கு நிற்கிறோம். எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களுக்கு தேங்க்யூ. பாரு, நானும் ஒரு குழந்தை தான் வெட்டுறதே தான் இருக்கேன். பாப்பா இல்லையா? பாப்பா இல்ல, நான் சாப்பிடலாம். உள்ள வச்சுக்கோ. நரேஷ்குமார் வந்து கனடா போக போறாரு. 6 years அங்க இருக்கேன். ஆமா 6 years. ஆமா. அவன் ஏதோ பிளான்ல இருக்கான்டா. நான் நினைக்கிறேன் அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்க இருக்கிற பொண்ணைய பார்த்தா அங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா வரும், கண்டிப்பா வரும். அதெல்லாம் பாப்பாங்க நரேஷ்குமார். நீங்க ஒரு கனடியன்ஸ். ஸோ வந்து நரேஷ்குமார் வந்து வெளிநாடு போக போறாரு. வெளிநாடுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஃபாரின். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட் கொடுத்துறலாம். சாப்பிடுங்க. இது வந்து பாப்பாக்கு. குழந்தைங்களுக்கு எனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. இது உனக்கு. தேங்க்ஸ் சார். இது வந்து பாப்பாக்கு. அதுல எனக்கு ஒன்று வேணுமே. இது எனக்கு. அது உனக்கு என்ன உனக்கா? இரு அந்த பிஸ்கட் எடு ஃபர்ஸ்ட். அது எடுத்து கூட அவன்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல, கூட இது ஷேர் பண்ணிக்கலாம். இது பெரிய பாப்பா. இந்த பிஸ்கட்டும் எனக்கு தான். என்னடா இது? பீட்ரூட் பிஸ்கட்டா? இது ரெட் வெல்வெட். தேடி பிடிச்ச வேண்டாம் பிஸ்கட் இருக்கா? இருக்கு. நரேஷ்குமார் எங்க போறீங்க? போயிடுங்க. எங்க போறீங்க நரேஷ்குமார்? நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுங்க. ஜனாக்கு வந்து ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்காரு. கமான் ஜனார்த்தனன். வெற்றிகரமா வந்துட்டாரு நரேஷ்குமார். 5ஆம் தேதி 4 மணிக்கு சென்னை டு அபுதாபி. நார்க பந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். அங்க 9 மணிக்குள்ள போயிடுவோம்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு இருப்பானுங்க. 10 to மத்தியானம் 3:35 லோரண்டோ போறதுக்கு. அப்புறம் இமிகிரேஷன்லாம் முடியறதுக்கு ஈவினிங் ஆயிடும். இந்த பேட்டரியில சீக்கிரம் வச்சு முடியும். ஏதோ கொடுக்குறான். என்ன கொடுக்குறேன்? இதுரா முறுக்கு. முறுக்கு கார்த்திக். இந்தாங்க நரேஷ்குமார். இல்லைன்னா வரல, வரத்துக்கு தான் வாய் திறக்கணும். சொல்லு. கட் பண்ணிடலாம். என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? சும்மா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. என்ன பண்றீங்க? ஆக்சுவலா வந்து நரேஷ்குமார் வந்து நாங்க எதுக்கு வர சொன்னோம் அப்படின்னா வந்து ஃபாரின் போறாரு, கனடா போறாரு. அதனால வந்து கன்ஃபார்மா வந்து ஃபோன் கூட பண்ண மாட்டாரு. வீடியோ கால் மத்தவங்களுக்கு பண்ணுவீங்க, எங்களுக்கு பண்ணுவீங்களா? தான் பண்ணுவேன். 2012 தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ்ல மீட் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல வந்து நரேஷ்குமார் தான் வந்து மூலையில உட்காந்துருக்கேன். நான் வந்து சென்டர்ல உட்காந்துருந்தேன். வந்து பார்த்த படிக்கிற பையன் மாதிரி அழகா கண்ணாடி எல்லாம் போட்டு பயங்கரமா இருந்தாரு. சாரி, அது செக்யூரிட்டி இல்ல, எக்ஸிகியூட்டிவ் மெம்பர். இல்ல. அப்போ அப்புறம் அடுத்து அதே சொல்லுவானேடா. ட்ரெஷரர் ரெப்ரசன்டேட்டிவ். இல்ல நான் தான். சோ இப்படி காலேஜ் படிக்கும்போது பல போஸ்டிங்ல இருந்திருக்காரு. பொசிஷன் பொறுப்புகள்ல இருந்திருக்காரு. கடைசியில தான் வந்தாரு மிஸ்டர் ஜனார்த்தனன். ஆமா,
அந்த கடைசியில வந்து உட்கார்ந்து கடைசி வரைக்கும் அங்கேயே தான் உட்கார்ந்து போறாங்க. கிளாஸ்க்கே வரலையே ஒரு வருஷம் ஒரு கிளாஸ்க்கு வரலாம் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு என்சிசி மாஸ்டர். ஸோ என்சிசி வந்து பயங்கரமா பண்ணுவாரு. அண்ட் முக்காவாசி நேரம் வந்து நாங்களும் அங்கதான் இருப்போம். நான் முக்கியமா அங்கதான் இருப்பேன். வேற இடத்துல இருப்பாரு, டிபார்ட்மெண்ட்ல இருப்பாரு. அங்க இருந்ததுனால நிறைய பிரைஸ் சொல்லிச்சிட்டாரு. நான் ஆகிற அமௌண்ட் வாங்கிக்கிறேன், ஒரு 2500 ஆகும் அப்படின்னாரு. ஏண்டா ஒரு சரித்திரத்தை பேசிட்டு இருக்கோம். மெசேஜ் பண்றேன். நான் வந்து படம் டெவலப் பண்ணிட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது ப்ராஜெக்ட் பண்ணோம். நாங்க பைச்சர் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ அது பயங்கரமான ஒரு மொமெண்டா இருக்கும் எங்களுக்கு. டெய்லியும் நாங்க காலேஜ்ல என்ஜாய் பண்ணதை விட அந்த ப்ராஜெக்ட் சென்டர்ல தான் வந்து நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு அண்ணா தான் எங்க 3 பேத்துக்கு வந்து கைட் பண்ணாரு அந்த இடத்துல. போற கேண்டிடேட் அவருமே வந்து ப்ராஜெக்ட் காசு கொடுத்தா வாங்க. ஐடியா என்ன ஐடியா? எல்லாமே இங்க இருந்துச்சு. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக மட்டுமே போகும். ஓகே சொல்லுங்க, எலாபரேட் பண்ணி சொல்லுங்க. நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம்? என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம்? ப்ராஜெக்ட் பண்ணும்போது இல்லையா அங்க போய் நல்லா சாப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. அண்ட் இந்த வீடியோ வந்து முக்கியமான எடுக்கிறதுக்கு காரணம் வந்து மெமரிஸா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க 3 பேருமே பிளான் பண்ணோம். அந்த டெய்லி வந்து அந்த 30 rupees உடைய தினம் வந்து ஒரு லஞ்சுக்கு மேல 30 ரூபா தான் எடுத்துட்டு வருவாரு. 30 தான் கொண்டு வருவா, போய் சொல்லாத நரேஷ்குமார். இல்ல அப்ப வந்து 30க்கு வந்து நல்லாவே சாப்பிடலாம். சப்பாத்தி கிடைக்கும், பரோட்டா 3 பரோட்டா கிடைக்கும். 3 பரோட்டா எதுவும் நல்லா இருக்காது. எதுவுமே நல்லா இருக்காது. பொங்கு சொல்லி சொல்லிடு. பேரு நல்லா போடுங்க சொல்லு. காலேஜ்ல நாங்க ஃபன் பண்ண வீடியோஸ் வந்து ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் நாங்க எடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. பட் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட சேர்த்து நான் அதையும் அட்டாச் பண்றேன். ஸோ இருங்க, ஆட்டாதீங்க, பேசிட்டு இருக்கேன்ல. என்ன தோணுது? இருங்க, நான் பேசி முடிச்சுட்டு வரேன். நான் கவலைப்படாதீங்க. அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் சொல்லுங்க. அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதை பாருங்கடா. சொல்லுங்க, தட்டிக்கிட்டே இருந்தீங்களா சொல்லுங்க. இல்ல என்ன மாதிரி வீடியோஸ் கேட்கணும் உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களை வச்சு நாங்கள் ஒரு சில வீடியோஸ் என்னோட வீடியோஸ் வராம கண்டிப்பா வரும். அது இல்லை, அதுதானே ஃபன். நான் இருந்தா ஃபன் இருக்காதுடா. 3 Idiots. அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்கூட்டி 3 பேர் இருப்பாங்க. அதாவது 1 ஸ்கூட்டி 3 idiots இருப்பாங்க. கரெக்டா? இப்ப நாங்க அதுலதான் நாங்க வந்தோம்.
அந்த ஸ்கூட்டில தான் வந்து நாங்க வந்து 3 வருஷமும் காலேஜ் நரேஷ்குமார் தான் ஓட்டுவாரு. இடைக்கிறாரு. அவர் வந்து எங்களை ஓட்டியே கத்துக்கிட்டாருங்க. 2 டைம் என்னை கீழே தள்ளினாரு. அது ஒத்துக்கிற பத்தியா நீ? தப்பு இல்ல, ரோட் ஃபுல்லா கண்ணாடி. இன்னொரு டைம் என்ன தள்ளி இருப்பான், பஸ்ஸோட சேர்த்து போய் அணைச்சு விட்டு இருந்திருப்பான். பட் ஏதோ காட் கிரேஸ்ல எதுவும் ஆகாம உண்மையை மட்டும் சொல்லு. என்னுடைய தம்பி இருக்கான் சரிங்களா, அவனையும் வீடியோ எடுத்து நான் அனுப்புறேன். அண்ட் காலேஜ்லயும் வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. கடைசியில தான் வந்து எங்க கூட வந்து ஜாயின் பண்ணாரு பாலா இல்ல பாலமுருகன். சோ அவன் எல்லா எப்பவும் தடின்னு கூப்பிடுவோம். ஆனா அவர் வந்து அவரை ஸ்மார்ட் பாலா அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவார். அப்படி நாங்க 4 பேருமே இப்ப வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்காரு, கல்வெட்டு நாராயணன். லியோ சார்லஸ். இப்பதான் படத்துக்கு வந்து லியோன் பேர் வச்சிருக்காங்க, அவருக்கு அப்பயே வச்சாச்சு. அண்ட் இவனோட சேர்ந்து ஜனாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுல ஒருத்தன் தான் வந்து ஸ்ரீமான். ஜனாதனுக்காக நான் கடையில போய் கேட்டேன். பட் அவங்க இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ ப்ளம் கேக் 12 வருஷம் கழிச்சு கேக் போனா கொடுத்துருக்காங்க. ஐயா நீங்க ஒரு பாலத்தை தாண்டறதுக்கே நீங்க வந்து வார்த்தையில பல இது பேசுவீங்க. இதுல வந்து எப்படி உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கறது ரீயூனியன் வந்து இதை கட் பண்ணி செலிப்ரேட். எஸ் டன். நரேஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது பாக்கெட்ல சோப் வச்சிருப்பாரு. ஸோ வந்து எப்போ வெளில போனாலும் சோப் போட்டு கழுவிக்கிட்டே இருப்பாருன்னு வைங்களேன். ஸோ அதை பார்த்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சோப்பு வந்து ஃபேஷியல், அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட இல்ல சோப் யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் தான் ஃபேஷியல் வந்தோம். கரெக்டா? ஆமா. அந்த சோப்புல வந்து நரேஷ் மட்டும் பக்கல, இவனுக்கு பக்கம் இருக்கு. வந்து மாணவர்கள் மூஞ்சி சோப் போட்டு கழுவுகிறார்கள். அரிய வாய்ப்பு, அரிய காட்சி. இந்த மாணவன் பெயர் கார்த்திக். இவன் சிங்கப்பூர் கார்த்திக். வந்து கேக் கட் பண்ணி நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம். கேக் பிரி இல்லாம இருப்ப பிரி பிரி இரு ஒரு நிமிஷம். இங்க கன்னடாவே படிங்க. புடி கூட தெரியலடா. இதா கூட அவன் எடுப்பான். நான் நீங்க இருக்கீங்க. இது வீடியோ எடுக்காத. இல்ல சரி எடுக்கல. நான் பாங்க கொடுத்து வீடியோ எடுக்கிற மாதிரி தான். ஓகே சார். கேக் பத்தண்டா. அசிங்க. கமான். பெஸ்ட் விஷஸ் நரேஷ்குமார். நன்றி. அவனுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆயிட்டு வா. ஓகே. ஏன்னா நரேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜமாய் போறோம். வர ஒரு ஆப்பிள் போனுக்காக செலிப்ரேஷன். For our friendship, நரேஷ்குமார் சின்னதான் தருவாங்க. பாதி கேட்க பாருங்க. உனக்கு பார்த்தா கொடுப்பேன். பை. தமிழ் முடியும். சொல்லுங்க. நன்றி வணக்கம் முடிச்சிரு. நன்றி வணக்கம். தமிழ் வாழ்க. நரேஷ் வாழ்க. போதும். என்ன சொல்றது? பாய்.